வணக்கம் அடியார்களே, வணக்கம். அதாவது பொதுவான பலன்களை பார்ப்போம். சனி பெயர்ச்சி ஆவதனால் சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு தீமையாக இருக்கும் என்று பல ஜோதிடர் நிபுணர்களும் பல ஜோதிட ஆராய்ச்சியாளர்களும் சொல்லப்படுகிறார்கள். பொதுவாக சனி பகவான் எந்த இடத்திலும் உட்கார்ந்து பலாபலனை செஞ்சாலும் அவர் பூர்வ ஜென்மத்துக்கு பலனுக்கு தகுந்தவாறு தான் சனி பகவான் வேலைகளும் நன்மைகளும் செஞ்சு முடிப்பார். அதனால் சனி பகவான் அங்கே உட்காந்துருக்காரு, இங்கே உட்காந்துருக்காரு, கோசார ரீதியில் உட்காந்துருக்காருன்னு பல ஜோதிடர்கள் ஞானிகள் ஜோதிடர் ஞானிகள் சொல்வதெல்லாம் வெத்து பித்தலாட்டம். அவர்கள் சொல்வதை நினைத்து கொண்டு மனிதன் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பொதுவாக கோசார பலன் என்பது ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் எடுத்தால் 5% 8% தான் கோசாரம் முழுமையாக வேலை செய்யும். 92% அவரவர ஜனன ஜாதகத்தில் உள்ள திசை புத்தி அந்தரங்கம்தான் முழுமையான முறையில் வேலை செய்யும் தவிர கோசாரம் அதை பண்ணும் இதை பண்ணும் அள்ளி கொடுக்கும் கொட்டி கொடுக்கும் என்று சொல்வதெல்லாம் மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால தான் சனி பகவான் 12 ராசிகளையும் எங்கே உட்கார்ந்து அமர்ந்தாலும் திடீர்னு யோகம் திடீர்னு ராஜயோகம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கப்படும். அவரவர் செஞ்ச பூர்வ புண்ணிய பலனும் ஜென்ம கர்மாவை பொறுத்துதான் சனி பகவான் பலாபலனை கொடுப்பாரே தவிர கோசாரத்தில் நல்ல நிலையில் இருந்து ஜாதகம் சரியில்லை என்றாலும் பலாபலன் கிட்டாது. கோசாரம் நல்லா இல்லாட்டினாலும் ஜாதகம் நல்ல முறையில் இருந்தால் அவருக்கு எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு தீங்கும் வராது. கோசார பலன் என்பது ஒரு மனிதனுடைய 8% தான் பேசப்படுதே தவிர அது முழுமைப்படுத்தி பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம்தான். அதனால் பல ஜோதிடர்கள் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அவர் ஜனன ஜாதகத்தில் பொறுத்த அளவில் தான் அமைப்பு பற்றி தான் பேசப்படும். ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்குது என்பது அவரவருடைய பலாபலனை பொறுத்து நடக்கும். மற்றபடி எதையும் பற்றி கவலைப்படாமல் இறைவனோடு அருளோடு அன்றாடம் வேலை செய்து கொண்டு இருந்தால் 100க்கு 100 நன்மைகள் தான் ஏற்படும் தவிர கவலைகள் வேண்டாம். நன்றி, வணக்கம்.